டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ரெட்டை தலை படத்தினுடைய திரை விமர்சனம். ரெட்டை தலை படத்தில் அருண் விஜய் 2 வேடங்களை ஏற்றிருக்கிறார். சித்தி கதாநாயகியாக நடித்திருக்கிறார். உபேந்திரா வில்லனாக வருகிறார். சாதாரண பார்த்து பார்த்து புளித்து போன பஞ்சாங்க பழசான கதை. அருண் விஜய் சித்தியை காதலிக்கிறார். சித்திக்கு ரொம்ப ஆசை ஜாஸ்தி, கோடீஸ்வரனோட வாழணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அருண் விஜய் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர். ஆனால் அருண் விஜய் போலவே ஒருவர் கோடீஸ்வரனாக வருகிறார். உடனே சித்தி என்ன சொல்கிறா, நாம் சந்தோஷமாக வாழணும்னா உன்னை போலவே இருக்க அருண் விஜயை போட்டு தள்ளு, அப்புறம் அவன் இடத்துக்கு போய் நாம் 2 சந்தோஷமாக வாழலான்னு சொல்கிறாரு. இதன் காரணமாக அருண் விஜய் காதலி பேச்சை கேட்டுக்கொண்டு இன்னொரு அருண் விஜயை போட்டு தள்ளுறாரு. இதுக்கிடையில் உபேந்திரா வர்றாரு வில்லனா. அவரும் துரத்துறாரு. துரத்தல், சண்டை காட்சிகள், இதுதான் ரெட்டை படத்தினுடைய கதை. அருண் விஜய் இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி சும்மா சண்டை காட்சிகளில் பூந்து விளையாடி இருக்கார். பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஆனாலும் எல்லாமே விழலுக்கு இறைத்த நீராகி விட்டது. காரணம் என்னென்னா, எவனாவது நல்ல பெண்ணை காதலிக்கணும். அப்படியே காதலிக்கிற பெண்ணு காதலனை கொலை பண்ணுன்னா சொல்லுவா? காதலனுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி வாழ்கிற பெண்ணைத்தான் காதலிக்க வேண்டும். ஸோ கதையே ஒரு வீக்கான கதை. இன்டர்வலைக்கும் பட்டம் பயங்கர போர். அதுக்கப்புறம் அருண் விஜய் என்ட்ரி கொடுக்கும்போது கொஞ்சம் பெப்பாகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் படுத்துக்குது. திரைக்கதையில் நிறைய கோளாறுகள் இருக்கிறது. இந்த படத்தில் சாம் சிஎஸ் பின்னணி இசை கொடுத்துருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். ஒளிப்பதிவாளரும் செஞ்சுருக்கார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தினுடைய தோல்விக்கு காரணம் டைரக்டர் தான். எந்த காட்சிகளிலும் அழுத்தம் இல்லை, லாஜிக்கே இல்லை. எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு. எங்கே போலீஸு, எங்கே சட்டம் ஆன்னும் கிடையாது. திரும்ப திரும்ப சாகிறாரு, திரும்ப திரும்ப பிழைக்கிறாரு. என்ன சண்டை காட்சிகள் எதற்காக என்பது நமக்கு புரியவே இல்லை. அப்படியே நாற்காலியில் பின்னால் சார்ந்துக்கிட்டு தூக்கம்தான் வருது. ரெட்டை தலை நமக்கு இருக்கிறது ஒரு தலை. படம் பிடிக்கலாம், இன்னொரு பக்கம் திருப்ப செய்ய முடியும், தூங்கத்தான் முடியும். அருண் விஜயுடைய சண்டை காட்சிகளுக்காக இந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சா ஒரு தடவை தியேட்டரில் போய் பாருங்கள். மற்றபடி ரெட்டை தலை படத்துக்கு 100க்கு 30 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.